hello guys, எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்ட் தென் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த ட்ரேடிங் யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா சப்ளை அண்ட் தென் டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து நம்ம சப்ளை அண்ட் தென் டிமாண்ட் அப்படி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணும்பொழுது நிறைய விஷயத்த நம்ம வந்து அதில் இன்ட்டாகவும் இல்லை ஒரு கண்டென்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2-3 விஷயத்த நம்ம பேசிட்டு தான் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஒரு யூடியூப் சேனலில் நம்ம போடக்கூடிய வீடியோ ஓகேவா, அதை மறுபடியும் நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கணும். ஓகே, ஒரு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கணும். ஓகே, ஏன்னா நம்ம லேர்ன் பண்ணுற விஷயத்த எந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக லேர்ன் பண்ணுறீங்களோ அப்போ தான் நம்மளோட அவுட்புட் வந்து சிறந்ததாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100% இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 50% ஆஃப் அவுட்புட் ஆகுது ட்ரேடிங்கில் நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இன்புட்லேயே நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஸோ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்மளால் எப்போவுமே வந்து ப்ராஃபிட்டாக இருக்குமா கேட்டால் கிடையாது. அதே மாதிரி எப்போவுமே லாஸில் இருப்போமானாலும் கிடையாது. இது வந்து ஒரு மிக்சர் ஆஃப் இது வந்து ஒரு ஜீரோ சம் கேம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு பிஸ்னஸ் கான்செப்டை நீங்கள் எப்போவுமே பார்க்கணும். கேம்லிங்காக எப்போவுமே இதை பார்க்கவே கூடாது. ஓகேவா? ஸோ ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணுறீங்க, ஸோ நாளைக்கு வந்து கம்மியாக பண்ணுறீங்க. பட் உங்களோட மைண்ட் ஆஃப் திங்கிங் என்னவா இருக்கணும்னா வி ஆர் இன் ப்ராஃபிட். ஓகே, நீங்கள் வந்து லாஸில் இல்லை, நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருக்கோம் அப்படின்ற ஒரு மைண்ட் கான்செப்டில் எப்போவுமே நீங்கள் வந்து திங்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் தென் வந்து ஒரு லாஸ் அது வருது அப்படின்னா மறுபடியும் அந்த லாஸ் ரிகவர் பண்ணுறதுக்கு ஓவர் ட்ரேடிங் பண்ணுறது, ஸோ இதை மாதிரி விஷயத்தை எல்லாமே நீங்கள் வந்து தவிர்க்கணும். ஓகேவா? ஸோ ஸோ இன்னைக்கான இன்ட்டு இது மாதிரி நம்ம பேசிட்டோம். ஸோ கான்செப்ட் என்னென்னா சப்ளைனா என்ன, டிமாண்ட்னா என்ன. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று பையிங், இன்னொன்று செல்லிங். இதுதான் நடக்கும். ஓகேவா? ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகே, ஸோ இதை நம்ம இன்னொரு டேர்மில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரே கான்செப்ட் தான், பட் ஆனால் வந்து ஒரே மாதிரி ஒரே வேர்ட்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும், பட் ஆனால் வந்து கான்செப்ட் ஒன்று தான். ஸோ இது வந்து சப்ளை. ஓகேவா? இது சப்ளை அப்படின்னு வச்சுப்போம். இந்த சப்ளை நீங்கள் இன்னொரு விதமாக என்னன்னு சொல்லலாம், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். அதுக்கப்புறமா இன்னொரு வேர்டும் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ப்ரீமியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ப்ரீமியம். எஸ், ஸோ ப்ரீமியம்னு நீங்கள் சொல்லலாம், சப்ளைன்னு சொல்லலாம், அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸும் சொல்லலாம். இது வந்து ஒரு 3 வேர்ட்ஸ். ஓகே, கான்செப்ட் ஒன்று தான், பட் ஆனால் வந்து வேர்ட்ஸ் வந்து 3 இருக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம டிமாண்டுக்கும் எழுதிடுவோம். ஓகே, ஸோ டிமாண்டை நீங்கள் வந்து டிமாண்டுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா டிஸ்கவுண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயங்கள் தான். ஓகே, ஸோ இந்த 3 விஷயங்கள் இப்படி இருக்கு இல்லையா? ஸோ மேலே சப்ளைன்னு சொன்னோம், ஆனால் அதுக்கு இன்னும் 2 வேர்டு கொடுத்தாங்க. பட் ஆனால் வந்து கான்செப்ட் வந்து என்ன, மார்க்கெட் எப்போல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம செல் பண்ணணும், இது வந்து கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மார்க்கெட் எப்போல்லாம் வந்து கீழே டிமாண்டுக்கு வரும்போது நம்ம வந்து பை பண்ணணும், இது கான்செப்ட். ஆனால் வேர்ட்ஸ் மட்டும் வேறு. ஓகே, ஸோ சப்ளை அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேயோ இல்லை லோவர் டைம் ஃப்ரேம்லேயோ ஆல்ரெடி நீங்கள் உள்ளே போய் அதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஸோ சப்ளை அப்படின்றது உள்ளே வந்திருக்கும். ஓகே, ஸோ மார்க்கெட் எங்கேருந்து ஒரு இடத்துல ஒரு நல்ல ஃபால் கொடுத்துருக்கான் அப்படின்னும் அது எல்லாமே நம்ம வந்து சப்ளைன்னு எடுத்துக்கலாம், அதை வந்து ரெசிஸ்டன்ஸான்னு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அந்த 3மே வந்து அப்ளிகபிள் ஆகும், 3மே அப்ளை ஆகும். என்ன அப்ளை ஆகும், சப்ளையும் இருக்கும், ரெசிஸ்டன்ஸும் இருக்கும், ப்ரீமியமும் இருக்கும். ஒரே வேர்ட்ஸ் தான், பட் ஆனால் வந்து கான்செப்ட் வந்து ஒரே கான்செப்ட், பட் வந்து டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் சப்ளைன்னு சொல்லலாம், இல்லைனா ரெசிஸ்டன்ஸும் சொல்லலாம், இல்லைனா ப்ரீமியம்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ட்ரேடிங்கில் வந்து நிறைய கீ டேர்ம்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கீ டேர்ம்ஸும் ஒவ்வொரு தனித்துவத்தை நமக்கு சொல்லும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான், பட் ஆனால் வந்து 3 டிஃப்ரெண்ட் நேம்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் இப்போது எப்போல்லாம் இந்த இடத்துக்கு வராங்களோ
நம்ம அதை என்னவா கன்சிடர் பண்ணலாம், ஒரு சப்ளைன்னு கன்சிடர் பண்ணி என்ட்ரி எடுத்து ஒரு பிடிஏ மூலியமாக கீழே வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து அதை வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ப்ரீமியமாக கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ முதல்ல மார்க்கெட் ஏன் இங்கேருந்து கீழே வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ப்ரைஸாக இருக்கும் மார்க்கெட்டில். ஓகேவா? ஸோ இந்த ப்ரைஸுக்கு சப்ளை வந்து அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இந்த ப்ரைஸை வந்து கன்சிடர் பண்ணி அங்கேருந்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எல்லாருமே வந்து விற்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு பொருளை நீங்கள் ஒரு லெவலுக்கு வரைக்கும் தான் விற்க முடியும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்னு வந்து ஒரு 10 ருபீஸ் வச்சுப்போமே, அந்த பென்னை வந்து நீங்கள் 50 ரூபான்னு விற்க முடியுமா? மேக்ஸிமம் புஷ் பண்ணிங்கன்னா கூட ஒரு 15 ரூபான்னு வச்சுப்போம். அந்த பென்னை 50 ரூபாய்க்கு நம்மளால் விற்க முடியாது. ஓகேவா? ஏன்னா சப்ளைஸ் அதிகமாக வரும். ஒரு 100 பென்னு வந்துடும். 100 பென்னை நம்ம வந்து 50 ரூபாய்க்கு விற்றா யாரும் வாங்க போகிறதில்ல. ஸோ அப்போ சப்ளை ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரும்போது மார்க்கெட் இங்கே போன பிறகு அங்கே வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து எல்லாரும் வாங்கி வச்சுருந்ததை விற்றுருவாங்க. ஓகே. ஸோ அப்போ மார்க்கெட் ஆல்ரெடி என்னாகும், ஒரு பையிங் மொமெண்ட்டில் போயிட்டு இருந்த மார்க்கெட் இந்த சப்ளையை கன்சிடர் பண்ணி ஒரு செல் ட்ரேட் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஏதாவது கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு எஃப்இஜி அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பிடிஏ மூலயமா ஒரு என்ட்ரி எடுத்து மறுபடியும் டைரக்ஷனை மாற்றி இந்த சைடு வந்து கீழே செல்லிங் சைடு மார்க்கெட் போகும். ஓகேவா? இது வந்து சப்ளைக்கு. அதே மாதிரி டிமாண்ட் அப்படின்னா என்ன, டிமாண்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நிறைய பேர் வந்து ஒரு நிறைய விஷயத்த வாங்கி வச்சிட்டீங்க. ஓகேவா? ஆனால் டிமாண்ட் வந்து இப்போ நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ டிமாண்ட் வந்து என்னவா கிரியேட் ஆகுதுன்னா, சப்ளை வந்து அங்கே கம்மியான உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்க பொருள் எல்லாமே வந்து விலைவாசி அதிகமாகிடும். ஓகேவா? அதாவது உடனே அதிகமாகிடும், ரேட் அதிகமாகிடும். ஸோ அதே தான் இப்போ இங்கே வந்து நம்ம நிறைய பென் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பென் எல்லாமே காலியாகி ஒரு 10 பீஸ் தான் இருக்குது, ஒரு 20 பீஸ் தான் இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு பர்டிகுலர் டைம், அதாவது ஒரு பர்டிகுலர் டைம்னா ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் அப்படின்னு இப்போ இதையே வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வரும்பொழுது மார்க்கெட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகுது. அதாவது பென் எல்லாமே காலியாகி கொஞ்சம் பென்னு தான் இருக்குது. ஓகேவா? அப்போது ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கவங்க அதை அப்படியே ஹோல்டு பண்ணுவாங்க. சில பேர் இன்னும் கொஞ்சம் வாங்கிடுவோம், இப்போ வாங்கினாதான் நம்மளால் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த இடத்துல மறுபடியுமே வந்து கொஞ்சம் பேர் வந்து பை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பை பண்ணிவிடுவாங்க. ஏன் பை பண்ணுறாங்க, ஏன்னா வந்து டிமாண்ட் கிரியேட் ஆகுது. எப்போ வேணாலும் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து வாங்கின விலையிலேருந்து மறுபடியும் மார்க்கெட்டு ஒரு ஹை ப்ரைஸுக்கு போகும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவங்க வந்து வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் இங்கே வாங்கும் பொழுது இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும்போது நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். அதே மாதிரி கான்செப்ட் தான் ஒரு செல்லிங் ட்ரேடில் இருக்கும் மார்க்கெட். ஸோ செல்லிங் ட்ரெண்டில் இருந்து மார்க்கெட் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் இதை அதை மாதிரி வச்சுட்டு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வந்து ஒரு புல் பிளாக் இதை மாதிரி பிடிஏ அக்செப்ட் பண்ணி அது மூலயமா ஒரு என்ட்ரிஸ் எடுத்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து கான்செப்ட். ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் என்னென்னு சொல்லலாம், இதை வந்து நீங்கள் டிமாண்டுன்னு சொல்லலாம், ஆர் சப்போர்ட்டுன்னு சொல்லலாம், ஆர் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு பொருள் ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த கிரியேட் ஆகிற ப்ரைஸ் நமக்கு கம்மியாக இருக்கும்போது அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து பை பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதே பொருள் ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் போன பிறகு அங்கே சப்ளைஸ் எவ்வளோ இருக்குன்றதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரைஸ்லேருந்து நீங்கள் செல் பண்ணணும். ஸோ ஓவராலாக பையிங் செல்லிங் இந்த 2 விஷயம் தான் ரிப்பீட்டடாக மார்க்கெட்டில் நடக்க போகுது. பட் நீங்கள் வந்து அதை எங்கே எடுக்கணும் அப்படின்றத கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி மிட் ஏரியா இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி மிட் ஏரியாவில் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, பையும் பண்ணக்கூடாது, செல்லும் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் இருக்கும், அந்த பர்டிகுலர் ப்ரைஸுக்கு மார்க்கெட் போன பிறகு தான் நமக்கான ரிஜெக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் நடுவில் இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம இன்டெசிஷன் கான்செப்ட்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? அதாவது சப்போஸ் மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பை பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி பை போகிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் செல் ஆகலாம். இல்லைன்னா சில டைம் வந்து பை கூட ஆகலாம், நீங்கள் எதிர்பார்த்தது கூட நடக்கலாம். பட் அது வந்து எல்லா டைமும் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. ஓகேவா? ஸோ நம்மளோட கான்செப்ட், நம்மளோட ரூல் அண்ட் தென் டிசிப்ளின் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே.
ஸோ நீங்கள் உங்களோட ரூலை வந்து ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த வீக் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. த சேம் ரூல் ஃபார் த இயர் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. இல்லை த சேம் ரூல் ஃபார் யுவர் லைஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியில் ஒரு ரூல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரூல் வந்து என்றைக்குமே மாற்றக்கூடாது. ஓகே, ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்தால் பை பண்ணணும். ஓகேவா, இந்த ப்ரைஸுக்கு வந்தால் பை பண்ணணும், அண்ட் தென் இந்த ப்ரைஸுக்கு வந்தால் செல் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டை நீங்கள் எப்போவுமே வச்சுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பர் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோவும் நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஸோ RRR, ஓகேவா, அது வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து மறக்கக்கூடாது. எவ்வளோ ரிஸ்க் வைக்க போகிறீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க, இது வந்து என்றைக்குமே வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலுமே எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் வைக்க போகிறீங்க, உங்களுக்கு இவ்வளோ ரிவார்டு வேணும், இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா, அதை வந்து நீங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டாலும் சரி, எவ்வளவோ இருக்குது, என்னென்னமோ கற்றுக்கிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க, எண்ட் ஆஃப் த டே வந்து ஸ்டாப் லாஸ் நீங்கள் வைக்கும் போது என்னோட ப்ராஃபிட் இவ்வளோ வேணும், என்னோட லாஸ் வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கனாலே, ஸோ அது தான் நம்மளோட எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம இந்த மொத்த சிஸ்டத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஸோ அங்கே தான் நம்மளோட விஷயம் ஃபுல்லாகவே இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். நம்ம சப்ளைனா என்னென்னு பார்த்தோம், டிமாண்ட்னா என்னென்னு பார்த்தோம், அதுக்கான வேறு டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தோம், அது அந்த மீனிங் என்னென்னு பார்த்தோம், கான்செப்டை வச்சும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து நிறைய விஷயத்த நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து அதை வந்து கேதர் பண்ணி நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணால் மட்டும்தான் லைஃப்பில் வந்து நமக்கு அது மறுபடியும் நடக்கும்போது அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி எடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்றைக்கி சண்டே அப்படின்றனால 2 மார்க்கெட் தான் ஆக்டிவில் இருக்கும். சாரி, அதாவது இப்போ கிரிப்டோ மட்டும் தான் ஆக்டிவாக இருக்கும். ஸோ மற்றது எல்லாமே வந்து வீக்லி 5 டேஸ் தான். ஸோ கிரிப்டோ மட்டும் உங்களுக்கு 24/7 ஃபார் 365 டேஸ்க்கு ஆக்டிவாக இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இந்த என்ட்ரிஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே இன்னொரு 2-3 கான்செப்ட். இது வேணாலும் நம்ம இந்த வீடியோ லைட்டாக சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். ஏன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கக்கூடாது, என்னவாக எடுத்துக்கூடாது, சப்ளையாக எடுத்துக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து சப்ளை இருக்கும். மார்க்கெட் என்ன பண்ணலாம், இதை வந்து பிரேக் பண்ணிட்டு கூட போகலாம். ஓகே, ஸோ இது வந்து சப்ளையை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஷார்ட் ப்ரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட், ஸோ அதுவும் சப்ளையும் டிமாண்டும் ஒன்று தான். இந்த மாதிரி நடுவில் நீங்கள் அதாவது இன் பிட்வீனாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த என்ட்ரி நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா, ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து பை என்ட்ரி. ஓகேவா, ஆர் இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா செல் என்ட்ரி. ஓகே, ஸோ இதெல்லாமே ஒரு PDA, அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன், இதெல்லாமே வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ எல்லாத்தையும் ஒரே கான்செப்டை ஃபுல்லாக போட்டு மிங்கிள் பண்ண வேணாம். ஸோ ஓவரால் இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, சப்ளைனா என்ன, டிமாண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் 3 அதே கான்செப்ட் தான், பட் ஆனால் 3 வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க. சப்ளை எங்கே ஃபார்ம் ஆகும், டிமாண்ட் எங்கே ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் என்ட்ரிஸ் எங்கே எடுக்கணும், அதுக்கப்புறமா எங்கே நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி நம்ம லைக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட எய்ம் என்னென்னா, நிறைய பேருக்கு ட்ரேடிங்கை ஈஸியராக நம்ம வந்து புரிய வைக்கணும், அவங்களும் நம்மளை மாதிரி ப்ராஃபிட் பண்ண வைக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட எய்மு. அண்ட் தென் வந்து நம்ம கோர்ஸ் வந்து எடுக்கிறோம். அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னவோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் மக்களே, பை.